ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது ஓகே இங்கே வந்து இறங்கினா ஓரளவுக்கு குளிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இறங்கணும். நான் இப்போது சொல்கிறேன், நாங்கள் குளித்தோன்னு யாரும் இங்கே வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு செகண்டு ஓரளவு ஓகே, தேர்டு ஃபோர்த்து வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். சவுண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு இதிலே கேட்கும் சவுண்டு. நான் பேசுகிற சவுண்டோட தண்ணி சவுண்டு பயங்கரமாக கேட்கும். ஆப்பில் அப்படியே தண்ணியோட வைப் பண்ணிட்டு இருக்காங்க இருக்குது. இது குளிக்க வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க சித்தரை சாவடி அணைக்கட்டுக்கிட்ட தான் வந்து இருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 படி இருக்குது. 1 2 3 4 படிக்கு படி வந்து ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கெல்லாம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்கும். வழியாக குளிச்சிட்டேங்க, குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒருத்தனும் எல்லாம் ஓட மாட்டேன், இனிமேல் தான் வருவானு எல்லாம் சாப்பிட்டு. நான் முன்னாடியே பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக திறந்துட்டு இருக்காங்க. நேற்று இருந்ததை விட இதாக இருக்கு. வா கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு போவோம். இல்லை போய் நீ எடுத்துட்டு வா. இந்தோ சரியான ஃபோர்ஸ் போல. நான் வந்து இப்போது எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க சித்தரை சாவடி அணைக்கட்டுக்கிட்ட தான் வந்திருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு சூர்யாவும் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்க வீடு இங்கே இருக்கனால நாங்கள் காலையிலே 5:30 கிளம்பலான்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 8 மணி போல் வந்தோம். ஆல்ரெடி நாங்கள் குளிச்சு எப்படிலாம் இருக்குது ஃப்ளோவெலாம் இருக்குதுன்னு செக் பண்ணிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து இப்போது டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இங்கே குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு படி. நீங்கள் இங்கே வந்து ஃபேமிலியோடு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளோடு வர மாதிரி இருந்தால் இந்த முதல் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படியில் வந்து இங்கே பார்த்தா குளிக்கணும். இது ஆக்சுவலாக ஃப்ளோ கம்மியாக இருக்கனால வந்து நான் இங்கே வந்து குளிக்கலான்னு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ 2வது வந்து நான் காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் காட்டுறேன். இங்கே வந்து நான் உங்களுக்கு அந்த எடுக்கும்போது நான் அந்த மாண்டேஜில் வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே மேக்ஸிமம் வந்து இங்கே அவாய்ட் பண்ணிடுங்க. மேபி யாராவது குளிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா இங்கே இந்த சைடு மட்டும் வந்து குளிங்க. அந்த சைடில் போனீங்கன்னா வந்துட்டு பயங்கர ஆழமாக இருக்கும். ஆனால் நம்ம தண்ணியை மட்டும் என்றைக்கு வந்து கணிக்கவே முடியாது. அது என்றைக்கு வந்து அதோட ஃப்ளோ ஜாஸ்தியாகும். நம்மளே நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். ஏன்னா தண்ணியில் வந்து திடீர்னு அடிச்சுட்டு போனவங்களாம் வந்து ஏன்னா நல்லா திடீர்னு ஃப்ளோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அணைக்கட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த யாராவது தண்ணி திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது மழை பயங்கரமாக வரும்போது அந்த ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் அங்கே நிற்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டு 2வது படி 2வது அணைக்கட்டோட படி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கே ஃபோர்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டோட இதுக்கும் செகண்டோட இதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். நான் பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது படி. ஃபஸ்ட்டு படி பேக் கேமராவில் பார்த்திங்க இதோட வியூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்படி இருக்கும். 2வது படி வந்து இந்த லெவல் தண்ணி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் என்ன சொல்கிற ஓரளவு நம்மளை கொஞ்சம் பெரியவங்க வந்து இங்கே வந்து குளிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு நடக்கும்போது பார்த்து போங்க, ஏன்னா வலிக்கி விடும். ஸோ இது வந்து 2வது படி.
மூணாவது படிக்கிட்ட வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இறங்குறது மூணாவது படிங்க. ஸோ மூணாவதுல வந்து அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கும் உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து அந்த தண்ணி கீழே இறங்க 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 தண்ணி நிறைய வருது, அதனால் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். படிக்கு படி வந்து ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கெல்லாம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த சைடு நான் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு அவன் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கான், அதனால் அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் அவன்கிட்ட நான் கேட்டு இங்கே எப்படி போகலாமா நடக்கலாமா கேட்டு தான் நடக்கிறேன். தண்ணி இல்லாதனால இங்கே நடக்க முடியுதுங்க. தண்ணியெல்லாம் இருந்தால் வந்துட்டு சான்ஸே இல்லை, இங்கெல்லாம் நடக்கவே முடியாது. ஸோ இதுதான் இந்த அணைக்கட்டு வந்து அப்படியே இங்கேருந்து போகுது. இது பார்த்தீங்களா மூணாவது படிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்குங்க தண்ணி ஃபோர்ஸு. நான் கிட்ட போய் காட்டுறேன். இங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து நான் வந்து எங்கள் வீடுக்கு வேண்டி இங்கெல்லாம் வந்து இறங்கி காட்டிகிட்டு இருக்கேன். புதுசாக வந்து யாரோ வந்து குளிக்கணும்லாம் நிறைய, அது நீச்சல் தெரியாதவங்களாம் கண்டிப்பாக இங்கெல்லாம் நிற்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சுட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு போகிறது தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து அப்படியே போயிடும். நல்ல ஃப்ளோ இருந்ததுன்னா நம்மளை அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடும். என்ன சொல்கிறது, இதெல்லாம் ரிஸ்க். இங்கே குளிக்கிறது கொஞ்சம் பார்த்து குளிங்க. நாங்கள் வந்து இங்கே யாரும் இல்லை, ஃப்ரெண்டு அங்கே சொன்னால் சொல்லிட்டு நாங்கள் இங்கே இன்றைக்கி குளிக்கலான்னு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஆனால் மேக்ஸிமம் இந்த சைடு நீங்கள் புதுசாக யாராவது வரீங்கன்னா இந்த சைடு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பட் ஃப்ளோ வந்து செமையாக இருக்குங்க. நான் பேசுகிறது கூட உங்களுக்கு தண்ணி சவுண்ட் மட்டும் ஒரு செகண்ட் வந்து காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஒரு செகண்ட் நான் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி அப்படியே காட்டுற பாருங்க, இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்கு. இந்த டைமில் யாருமே இல்லைங்க. இந்த டைம்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா சாயந்தரம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. மேபி க்ரௌடோட அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணுறவங்க சாயந்தரம் வாங்க. கொஞ்சம் தனியாக அந்த மாதிரி வந்து யாரும் இல்லாத போது தனியாக கொஞ்சம் ப்ரைவசியாக ஜாலியாக ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், வந்து இந்த டைம் வந்து வாங்க. இந்த டைம் வந்தீங்கன்னா ஒரு காலையில் டைமு ஒரு வந்தீங்கன்னா யாருமே பெருசாக இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து மூணாவது படி. இங்கேருந்து இறங்கினோன்னா இதோட அணைக்கட்டோட கடைசி படி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது படி. நாலாவது படியோட இந்த தண்ணி வந்து பார்த்தீங்களா அப்படியே இறங்கி அப்படியே இங்கேருந்து அப்படியே நேராக போயிடும். இந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் வந்து குளிக்கவே முடியாதுங்க, இங்கே செம்ம ஃப்ளோவாக இருக்கும். பார்த்தீங்களா இங்கெல்லாம் குளித்தோன்னா அடிச்சுட்டு போயிடும். ஸோ நான் ஃப்ரெண்டு இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சும்மா அப்படியே இந்த ஓரத்தில் நின்று அப்படியே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பட் நீங்கள் புதுசாக வரவங்களாம் இந்த சைடு வராதிங்க, ரெக்கமெண்டபிளே இல்லை இங்கெல்லாம். ஏன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு வீடியோவில் நான் அப்படியே கொஞ்ச நேரம் காட்டுறேன் பாருங்க எப்படி. இது அணைக்கட்டோட கடைசி படியோட கடைசி வியூ பாயிண்ட் இருக்கான். நான் உங்களுக்கு இங்கேருந்து ஃபுல் வியூ அப்படியே காட்டுறேன். இது நாலாவதா படிக்கு படி அதோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகமாக இருக்கும். இது வந்து நாலாவது படியோட கடைசி எண். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இந்த அணைக்கட்டோட படியை வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த டைம் நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் வந்து ஃப்ளோ இப்படி இருக்குது. பட் இது இப்படி தான் இருக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது, எப்படி வேணால் மாறிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் தண்ணியோட ஃபோர்ஸை நம்ம கணிக்கவே முடியாது. அது திடீர்னு கம்மியாக வரும், திடீர்னு அதிகமாக வரும். ஸோ இப்போ நீங்கள் டைம் யாராவது வந்து என்ஜாய் பண்ணி நினைச்சீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 படி ஜாலியாக வந்து குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். இந்த டைம் வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு தனியாக போகும் அப்படின்ட்டு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க. நான் அப்படியே போய் மேலே போய் கொஞ்ச நேரம் நானும் என் ஃப்ரெண்டு குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம். நம்ம அப்படியே மேலே போவாங்க, மேலே போயிட்டு எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பலாம். ஆனால் நல்லா இருந்தது இன்னைக்கு. இது வந்து ஒரு vlog-ஓட ஃபார்மேட்டில் நாங்கள் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது. பட் இன்னும் அந்தளவுக்கு எங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸ் இல்லை. நாங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோஸ் ட்ரை பண்ண
அப்படியே வந்து ஒரு வாக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக அப்படியே வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு நல்ல வீடியோ உங்களுக்கு டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். சரி, சித்திரை சாவடியை பற்றி பேசணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ளோ இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு தண்ணியே கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும். அந்த தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக. பட் இப்போ இது வந்து ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி திறந்து விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டில் நாங்கள் லாஸ்ட் வீக் வந்தப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட இருந்துச்சு. ஆமாம், போன வாரம் நாங்கள் வரும்போது ஆமாம், சுத்தமாக இல்லைங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் நாங்கள் போன வாரம் எடுத்திருந்தோம். வந்து பார்க்கும்போது நேற்று இதை விட கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஃப்ளோ கம்மி தான். ஆனால் வந்து விளையாடுற அளவுக்கு நீட்டாக இருக்குது. விளையாடுற அளவுக்கு இதுதான் சேஃப் லெவல். ஏன் சூர்யா குளிக்கிற மாதிரி தான் இந்த டைம் குளிங்க வந்து. ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்துட வேண்டாம். அப்படியே கீழே இருந்துட்டு நடந்துட்டு அப்படியே தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதை தவிர வேறு என்ன சொல்லணும்னா டிலே பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த தண்ணியை என்ஜாய் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் நம்ம இதுக்கு வேண்டி வந்து பொள்ளாச்சி போகிறோம், ஆனைக்கட்டி போகிறோம், ரொம்ப தூரமாக போய் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரோம். இது நம்ம கோயம்புத்தூர்லேயே கிடைக்கும் போது ஒரு வாட்டி இந்த தண்ணியை என்ஜாய் பண்ணி பார்ப்போமே. நம்மளோட சிறுவாணி, நம்மளோட நொய்யல் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நொய்யலோட ஒரு பிரான்ச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்குது. நம்ம தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாங்கள் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு இங்கே ஒரு ரூபா பாட்டி கடை இருக்குது, அங்கே போயிட்டு நல்லா அப்படியே சாப்பிட்டு அப்படியே எங்கள் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தோம்னா நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல வீடியோ டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃப்யூச்சரில் நல்ல வீடியோ டெலிவர் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். நல்லா முன்னாடி வந்து உங்களுக்கு ரொம்ப கீழே இருந்து காட்டிகிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் வந்து குளிக்க வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா ஊர்ஸ் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வீடியோக்கு வேண்டி இந்த மாதிரி இடத்துல குளிச்சுட்ருக்கோம். மற்றபடி இங்கே குளிக்கிறது ரெக்கமெண்டபிளே இல்லை. வந்து தயவு செஞ்சு இங்கெல்லாம் குளிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு இதே ஏரியானாலும் அவனுக்கு இதோட ஃப்ளோ எப்படி இருக்கோ அதனால வந்து அவங்க இந்த மாதிரி இடத்துல தெரிஞ்சவங்க குளிப்பாங்க, தெரியாதவங்க ஸோ இந்த இடத்துல வரும்போது கேர்ஃபுல்லாகவே கொடுங்க. எப்படா இருக்கு? பயங்கரமா இருக்கா? போனெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான், இங்கே கிடைக்காது. எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து நாங்கள் இங்கே இறங்குற ஐடியாவே இல்லைங்க. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இறங்காதீங்க. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது ஓகே இங்கே வந்து இறங்கினா ஓரளவுக்கு குளிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இறங்கணும். நான் இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் குளித்தோன்னு யாரும் இங்கே வந்து ட்ரை பண்ண வேண்டாம். நான் ஆப்பில் அப்படியே தண்ணியோட வைப் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டோட கடைசி தான் என்ன சொல்கிறது டாப் படிக்கிட்ட வந்து இருக்கோம்.
இங்கே வந்து அப்படியே கொஞ்ச நேரம் டைவ் அடிக்கலான்ட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக இங்கிருந்து தான் தண்ணி அப்படியே வந்து கீழே வந்து அப்படியே அழகாக இங்கேருந்து அப்படியே உங்களுக்கு கீழே வந்து போகும் அப்படியே. ஸோ நான் அப்படியே பேக் கேமரா காட்டுறேன், அதில் வந்து அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் தண்ணி எங்கே குளிக்கலாம் வேண்டான்னு. ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது இப்படி இருக்கும். மேலேருந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து தான் இந்த தண்ணியெல்லாம் அப்படியே போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நின்றுருக்கான் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து செம ஆழம். இங்கெல்லாம் வந்து குளிக்கவே முடியாது. அப்படியே கொஞ்சம் இந்த சைடு வந்து போனீங்கன்னா அந்த கடைசி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் குளிக்க முடியும். அங்கேயே வந்து யாரோ குளிச்சுட்டு இருக்கவங்க வந்து இருந்தால் மட்டும், ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க கூட இருந்தால் மட்டும் குளிங்க. ஸோ அவன் இப்போ அந்த இடத்துல குளித்து காட்டுறான், அவன் அப்படியே சொல்லுவான் பாருங்க அங்கே குளிக்கலாமா வேண்டாமான்னு. லைவாக குதிக்கிறியா? ஓகே, சேஃப் இல்லை, ட்ரை பண்ணாதீங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இந்த ஏரியாக்காரங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நான் சும்மா இல்லை எப்படி இருக்குன்னு இது செக் பண்ணுறதுக்கு வேண்டியதான் அவங்களுக்கு இதை காட்டுறேன். சரி நீ குதி. அங்கே ஓகே, இங்கே ஆழம் அந்த சைடா பார்த்தீங்களா, அங்கே குளிச்சுட்டு இருக்க இடம் வந்து நல்ல ஆழங்க. அவன் வந்து அங்கே மிதந்துட்டு தான் இருக்கான். அங்கே வந்து என்ன சொல்ற, நிற்கிற அளவு தண்ணி இல்லை. நிற்கிற அளவு எங்கே குளிக்கல இப்போ வந்தா அந்த சைடு அப்படியே வா. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குன்னு நினைக்கிது, நல்ல தண்ணி அது. ஏன்னா கீழே மணல் தான், மணலோட கலர் தான் வந்து இது. ஸோ அங்கே ஆழமா ஆழம் இருக்கா? நீ இங்கே குளிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் நின்றுட்டு இருக்க இடத்துல நிற்கிற அளவு தண்ணி இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா குளிக்கலாம் இந்த சைடு. கல் இருக்கு, அதான் குதிக்கும் போது சொல்கிறேன். குதிக்கிறதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது வீடியோ நல்லா வரணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் குதிக்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி ஓடும். நான் ஒன்றும் இல்லைங்க, இங்கேயே காருங்க, சும்மா நடக்கும்போதே வந்து நம்ம காலில் அடி ஓடும், கால் பாதத்தில் எதுவும். பொதுவாக இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதெல்லாம் அடி ஓடும். குதிக்கும் போதெல்லாம் சொல்லவே வேண்டாம், திடீர்னு கல்லெல்லாம் இருந்ததுன்னா தெரியாது. ஏன்னா இது வந்து அணைக்கட்டு, ஏன்னா ஃப்ளோவில் வந்து எது இதெல்லாம் வரும் தெரியும். ஏன்னா நீங்களே பாரு, மரமே வந்துட்டு அங்கேருந்து அடிச்சுட்டு வந்துருக்குது. அந்தளவு வந்து இதோட தண்ணியோட ஃபோர்ஸ் இருக்குது, மரமே அடிச்சு விழுகிற அளவு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், நம்மளோட வெயிட்டுக்கெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் சொல்கிற தண்ணியை வெடிக் பண்ண முடியாது நம்மளால். நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் நம்ம தண்ணி நம்ம சொல்லலாம், நாங்களே வந்து இப்போ சொல்லலாம் இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. பட் தண்ணியை மட்டும் என்றைக்குமே கணிக்க முடியாத தண்ணி. வாங்க, இப்பொழுதுக்கு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. வந்தே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கே உங்கள் பார்வைக்கே தெரியும் இங்கே பண்ணலாமா வேண்டாமான்னு. அங்கெல்லாம் ஓகே ஆழம் இருக்குது, அங்கெல்லாம் இருக்குது, எனக்கே தெரியுது இங்கே பார்க்கும்போது. தெரியுது வழியாக குளிச்சிட்டேங்க, குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. யாருமே இல்லை பார்த்தீங்களா முன்னாடி, நாங்கள் 2 பேர் தான் மேக்ஸிமம். நாங்கள் தான் 8 மணிக்கு வந்தோம். எவ்வளோ ஒரு 1.5 மணி நேரமாக குளிச்சுட்டு இருந்தோம். குளியல் இந்த டைம் நாங்கள் யாருமே இல்லாத போதெல்லாம் வரும்போதே கிடையாது. தூக்க கலக்கத்தோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு வீட்டுக்கு நாங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டாது எங்களுக்கே பிடிக்கல. பட்டு இது வந்து 2வதாக ஒரு விலாகாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சளவு இதை எக்ஸ்பிளைன் பண்ணது பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது சித்திரை சாவடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நாங்கள் இப்போ வந்து வெளியே போய் ஒரு பாட்டி கடை இருக்குது, அந்த 1 ரூபா இட்லி கடை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அங்கே கடையில் போய் சாப்பிட்டு
அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு படம் ஏதாவது பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம்னா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் 5 days அப்படியே போயிடும். தப்பு அடுத்த வாரம் இங்கே தண்ணி இருக்குமா இது இருக்காதான் தெரியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நாங்கள் அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு நல்ல பிளேஸுக்கு போயிட்டு உங்களுக்கு நல்ல வீடியோ டெலிவரி பண்ணுறதுக்கு வேண்டி ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணதான் வந்துட்டு வந்து மற்றவங்களுக்கு காட்டும். ஸோ மோஸ்ட்லி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க அதான் வீடியோவை. அதான் அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிடுங்க. அதான் சரி, அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே பார்த்தியா குத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஃபோனை பிடுங்கிறாதீங்கப்பா, இஎம்ஐயே முடியல நீ. கரண்ட் கம்பியில் ஏறி ஓடிட்டு இருக்காங்க. ஏய், அங்கே ஒரு குட்டி குரங்கு. அப்போ அது எங்கேருந்து ஃபோனை பிடுங்குனே தெரியாது டப்புன்னு. நான் கோவை கொண்ட இடத்துல அந்த இது இருக்குல்ல, கிழங்குல இது கொடுத்துருவாங்களா குச்சியில் குத்தி, அது வாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன். லபக்குன்னு பிடுங்கிருச்சிருவோம். அது ஃபுட்டு பார்த்தா பிடுங்கிரு, கண்டிப்பாக பிடுங்கிடும். பசிச்சதுன்னா குரங்கெல்லாம். மருதமலையிலலாம் நிறைய குரங்கு. ஆமாம், மருதமலை இப்போ விரட்டி விட்டுறானுங்க எல்லாத்தையும். அபிஷேகம் பண்ணி பழமெல்லாம் வாங்கிட்டு வருவோம். இது பாட்டுக்கு வெளியில் வந்து பிடுங்கிட்டு ஓடிடுவோம். சங்கடமே விடாம பிடிங்கிருமாப்ல. அது முதல் மாதிரி அங்கே எல்லாம் எது இல்லை, பழ மரமெல்லாம் இல்லை. இதுதானே அது பிடுங்க. அது பசிச்சாதான் மாப்பிள்ள பிடுங்க, சும்மா ஒன்றும் போனால் அது குறைக்கும். பரவாயில்ல, காலையில் வந்தனால குரங்கெல்லாம் பார்த்து